எஸ்ரோனின் குமாரர். பிற்பாடு எஸ்ரோன் 60 வயதான போது கிளையாத்தின் தகப்பனாகிய மாகீரின் குமாரத்தியை விவாகம் பண்ணி அவளிடத்தில் பிரவேசித்தான். இவள் அவனுக்கு செகூபை பெற்றாள். செகூப் யாவீரை பெற்றான். இவனுக்கு கீலேயாத் தேசத்தில் 23 ஊர்கள் இருந்தது. கேசூரையும் ஆராமையும் யாவீரின் கிராமங்களையும் கேனாத்தில் உள்ள கிராமங்களாகிய 60 ஊர்களையும் அவர்கள் கையிலே வாங்கினார்கள். இவர்கள் எல்லாரும் கிளையாத்தின் தகப்பனாகிய மாகீரின் குமாரர். காலேபின் ஊரான எப்ராத்தாவில் எஸ்ரோன் இறந்து போனபின் எஸ்ரோனின் பெண்ஜாதியாகிய அபியாள் அவனுக்கு தெக்கோவாவின் தகப்பனாகிய அசூரை பெற்றாள். யாக்கோபு எகிப்து தேசத்திற்கு போனபோது அவரோடு கூட போன 70 பேரில் எஸ்ரோனும் ஒருவர். யூதாவினுடைய குமாரர் ஏர், ஓனான், சேலா, பாரேஸ், சேரா என்பவர்கள். அவர்களில் ஏரும் ஓனானும் கானான் தேசத்திலே இறந்து போனார்கள். பாரேசுடைய குமாரர் எஸ்ரோன், ஆமூல் என்பவர்கள். எஸ்ரோனின் மனைவியாகிய அசுபாள் மரித்து போனாள். அதன் பின்பு எஸ்ரோன் மாகீரின் குமாரத்தியை விவாகம் பண்ணினான். அப்போது எஸ்ரோனுக்கு 60 வயதாயிற்று. இவள் செகூபை பெற்றாள். செகூப் யாவீரை பெற்றான். கீலேயாத் தேசத்தில் 23 ஊர்கள் என்று கூறப்பட்டிருப்பது பின்பு 30 ஊர்களாயிற்று. இவன் கேசூரையும் ஆராமையும் கேனாத்தில் உள்ள கிராமங்களாகிய 60 ஊர்களையும் கேசூரியர் கையிலும் சீரியர் கையிலும் வாங்கினான். மனாசே கோத்திரத்தாரிடமிருந்து கேசூரியரும் சீரியரும் இந்த ஊர்களை பெற்றிருக்க வேண்டும். இதன் பின்பு செகூப் இந்த ஊர்களை இஸ்ரவேலுக்காக திரும்ப பெற்றுக்கொண்டான்.